بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாசமும் கருணையும் அவருடைய அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அதற்கு பின்னால் வந்த தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அவர்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட இமாம்கள் நல்லவர்கள் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவருடைய பாசமும் கொடியட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளான யௌமுல் ஜும்ஆ என்கின்ற இந்த ஜும்ஆ தினத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் ஒரு பிடித்தமான இடம்தான் அவனை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளி வாயில்கள். அத்தகைய ஒரு சிறந்த இடத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை ஒரு சிறந்த நாளில் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருளாக இதை நமக்கு தந்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜும்ஆவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியாக நமக்கு சொல்லும் பொழுது ஒரு வாரத்திலிருந்து அடுத்த வார ஜும்ஆவிற்கு இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவுக்கு சொல்றாங்க. அதே போன்று இந்த ஜும்ஆவை முறிக்கக்கூடிய காரியங்கள், நன்மையை குறைக்கக்கூடிய காரியங்கள், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய காரியங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. வீணாக பேசுவது, உறங்குவது, வீணான காரியத்தில் ஈடுபட்டுட்டோம்னு சொன்னா ஜும்ஆ என்பது நமக்கு பயனில்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்பது முதலாவது சஃபை பூர்த்தி செய்யணும். முதலாவது சஃபை பூர்த்தி செய்ய வேண்டும், அதற்கு இரண்டாவது சஃபை பூர்த்தி செய்ய வேண்டும். முடியாதவர்கள் மட்டும் வேண்டுமானால் பின்னால் அமர்ந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் முன்னாடி வந்து பூர்த்தி செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? யார் முதல் சொல்லக்கூடிய நன்மையை பண்ணுவீங்க, கண்டுகொள்ளாமல் போவீங்கன்னு சொல்லல. உங்களுக்குள்ள சீட்டு குலுக்கி போடுவீங்க, நான் நிக்கிறேன் இல்ல நான் நிக்கிறேன் என்பதாக போட்டி போடக்கூடிய ஒரு இடமாக முதல் செப்பாக நமக்கு சொன்னார்கள். இப்ப எந்த ஒரு நேரத்திலும் நாம் மார்க்க விஷயங்களில் முதன்மையாக அந்த முதல் செப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய உபதேசத்தையும் செய்து கொண்டு ஜும்ஆ ஆரம்பம் செய்கின்றேன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழியை நமக்கு சொல்கின்றார்கள். குறிப்பாக இந்த நோன்புடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நாம், நோன்பை நோட்டிருக்கக்கூடிய நாம், நமக்கான நபிமொழியாக இந்த நபிமொழி இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் அவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு இந்த நோன்பை வைக்கின்றான். மனிதன் தனக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய உணவை, தனக்கு ஹலால் தான், அனுமதிக்கப்பட்டதுதான், இருந்தாலும் கூட வெப்பமான காலங்களாக இருந்தாலும் சரி, சிரமமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, தனக்கு அதை ஹராமாக்கி கொண்டு, தனக்கு அதை தடுத்து கொண்டு, இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு என இபாதத் செய்கிறான். நோன்பை வைக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாறாக கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். ஒரு வருடத்துடைய 12 மாதங்களில் ஒரு மாதமாக இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இந்த நோன்பு பசித்து இருப்பதாகவும் தாகித்து இருப்பதாகவும் எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அவர்களும் நோன்பு வைத்தார்கள். அவர்களும் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த உணவுகளை தடுத்துக் கொண்டார்கள், உண்மைதான். ஆனாலும் கூட மார்க்கம் சொல்லிய விஷயங்களை, மார்க்கம் எதை தடுத்ததோ அந்த விஷயங்களை செய்வதோடு இந்த நோன்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல் பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களை, பொய்யான நடவடிக்கைகளை, உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, மாற்றம் எதுவெல்லாம் தடை விதித்ததோ பேச்சுக்கள் சார்பாக, புறம் பேசுவது கூடாது, பொய் பேசுவது கூடாது, வியாபாரம் என்றால் மோசடி செய்வது கூடாது என மாற்றம் எதுவெல்லாம் வரம்புகளாக இட்டு, இந்த வரம்புகளை நீங்கள் தாண்டிவிடக் கூடாது என்பதற்காக பேச்சுக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. அந்த முற்றுப்புள்ளியை கடந்தவர்களாக இந்த ரமதானில் நோன்பை வைத்த நிலையில் அவர்கள் செயல்படுவார்கள் என்றால், அந்த தாவித்திருப்பதும் பசித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே போன்று செயல்பாடுகளும் மார்க்கத்திற்கு முரணான முறையில் தடுத்த காரியங்கள் எல்லாம் அரங்கேற்றக்கூடியவர்களாக நோன்பு வைத்த நிலையில் இருப்பார்கள் என்றால், என்ன நினைக்கிறோம்? இபாதத் என்றால் மார்க்கம் சொல்லிய விஷயங்கள் சமூகத்தோடு காலப்போக்கில் செய்துவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நினைக்கின்றோம். இரவு தொழுகை தொழுகின்றோம், மக்களோடு மக்களாக நின்றவர்களாக தொழுது விட்டால் நமது கடமை முடிகிறது என்பதாக நினைக்கின்றோம். ஜும்ஆ தொழுகின்றோம், மக்களோடு மக்களாக கலைந்து சென்று விட்டால் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நினைக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு பகுதிகளும், ஒவ்வொரு இபாதத்துகளையும் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், மக்களோடு மக்களாக செய்துவிட்டால் அது நமக்கு கூலி கிடைத்துவிடும் என்பதாக நினைத்துக் கொண்டே அதில் பெற வேண்டிய படிப்பினைகளை பெறாத மக்களாக அந்த இபாதத்தை செய்யும் செய்யாதவர்கள் நிலையை போன்று இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் பி அய்யத அத்ஆமுஹு வ ஷராபுஹு. இப்பேற்பட்ட மனிதர்கள் நோன்பு வைத்தும் கூட தன்னுடைய நாவை பாதுகாக்காமல், தன்னுடைய உடல் உறுப்புகளை மாற்றம் செய்யாமல், ஒரு மாற்றத்தை காணாமல் இருப்பார்கள் என்றால் எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அப்படியானால் எந்த முடிவுக்கு வர வேண்டும் ஒரு முஃமின்? எதுக்கு நோன்பு வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டுமா? இந்த நோன்பு வைத்தும் இப்பேற்பட்ட நிலையினால் அடைய முடியவில்லை என்றால், இந்த துன்யா என்பது அற்பமானது. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களுடையதுதான். எப்பொழுது மரணம் வரும் என்கின்ற தெரியாத ஒரு பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு இதை விட வேண்டும் என்றால் விடுவதற்கு நான் தயார் என்கின்ற முடிவிற்கும் சிந்தனைக்கும் தான் ஒரு முஃமின் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த நபர்களுக்கு சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் சொல்றேன். உலகத்தில் ஒரு பொருளை வாங்கும் பொழுது வாங்கிவிட்டோம் என்றால் கேரண்டி எதிர்பார்க்கிறோம். இத்தனை மாசங்க வாரண்டி இருக்குதா? ஆனாலும் கூட அந்த வாக்கு அளித்தாலும்
அந்த வாக்கிற்கு மாற்றமான முறையில் அந்த பொருள்கள் சேதமடைந்தது உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் சொர்க்கத்துக்கு. யாரு தெரியுமா? மன் யதுமனு லீ மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமனு லஹுல் ஜன்னah. யார் தன்னிடம் இருக்கக்கூடிய இரு தாடைகள் தன் நாவை பாதுகாத்துட்டு மேலும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பேன் என்பதாக உத்தரவாதம் கொடுப்பார்கள் என்றால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தன்னுடைய நாவு, அதேபோல தன்னுடைய மர்மஸ்தானம், இது மார்க்கம் எது அனுமதிக்கப்பட்ட சொல்லியுள்ளதோ அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை செலுத்துவார்கள் என்றால் ஹராமை ஒதுங்கியவர்களாக இருப்பேன் என்பதாக உத்தரவாதம் அளிப்பார்கள் என்றால் நான் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், அந்த விஷயத்தில் எவ்வளவு கொடும்போக்காக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? நம்முடைய நாவுடைய விஷயத்தில், நம்முடைய நாவு பேணுதல் விஷயத்தில் நம்மால் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றதா? சொல்ல முடியாத பாவங்கள் இரு உறுப்புகளின் வாயிலாகும். அல்லாஹ்வுடைய தூதர் எதன் பக்கம் உத்தரவாதம் கேட்டார்களோ, எந்த உறுப்பின் குறித்து உத்தரவாதம் சொன்னார்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர இந்த சமூகத்தில் பெருமளவில் கவனம் எடுக்காமல் பாவமான விஷயத்தில் தான் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது அம்சம், இந்த நாவை பேணுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் முஃமின் பித்தான் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ். ஒரு முஃமின் இருக்க மாட்டான். அவர் முஃமின் என்றால் அவரிடத்தில் இந்த பண்பு இருக்காது. அந்த பண்பு இருந்தா ஒரு முஃமின் இல்லைன்னு அர்த்தம். என்ன சொன்னாங்க? தரக்குறைவாக பேசக்கூடியவராக இருக்க மாட்டார். பித்தான், ஒரு முஃமின் எப்படி இருக்க மாட்டாரு? தரக்குறைவாக இழிவாக பேசக்கூடியவராக இருக்க மாட்டார். இவருடைய குடும்பத்தை பற்றி மிக தரக்குறைவாக இன்றைக்கு பேசப்படுகின்றது. மிக கேவலமாக பேசக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சபிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார்கள். பிறரை லஅனத்து செய்யக்கூடியவராக சபிக்கக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருக்காது. வலல் ஃபாஹிஷ், மானக்கேடான விஷயத்தை பேசுறவரா இருக்க மாட்டாரு. இன்றைக்கு விதிவிலக்காக ஏற்படுத்தி வைத்துவிட்டு நண்பர்களை சந்தித்து விட்டால், நண்பர்கள் என்ற வட்டங்கள் வந்து விட்டால், இது போன்ற கட்டமைப்புகளை தாண்டி மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர் இருக்கிறாங்க. கேட்டா பல வருடம் தெரிந்த நண்பர், பல வருஷமா தெரியும், சின்னதிலிருந்து நாங்க பழக்கம் என்பதாக சொல்லி இது போன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவை குறித்து சொல்லும் பொழுது, இந்த எச்சரிக்கை செய்யும் பொழுது, ஒரு முஃமின் இது போன்று இருக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குறிப்பாக சாபம் விடுதல், இத சபித்தல் என்பது, ஒருவரை பார்த்து நாம் சபிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி 6047 செய்தியாக, ومن لعن مؤمنا فهو كقتله. யார் ஒரு முஃமினை சபிப்பாரோ அது எதற்கு சமமானது தெரியுமா? கத்லிஹி, கொலைக்கு சமமானது. அவரை கொலை செய்வதற்கு சமமானதுதான் இந்த சபித்தல் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சகோதர சகோதரிகளை இன்றைக்கு எவ்வளவு மிக சர்வ சாதாரணமாக நமக்கு மத்தியில் இந்த சபித்தல் என்பது பெருமளவில் பாவமாக பார்க்கப்படாமல், எதற்கெடுத்தாலும் நாசமாக போனவிட என்பதாக, உன்னுடைய கைகால் விளங்காமல் போகும் என்பதாக, அந்த குறைகள் இடத்தில் இருக்கின்றதோ இல்லையோ, இது போன்ற வார்த்தைகளை குறிப்பாக பெண்ணிடத்தில் பார்க்க முடிகின்றது. ஆண்களும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லும் அளவிற்குத்தான் இந்த சபித்தல் என்கிற விஷயத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, இன்னல் அப்த இதா லஅன ஷைஅன்
ஒரு அடியான் ஒரு விஷயத்தை சபிக்கின்றான். சபித்தல சாதாரணமா நினைக்கிறோம். அது என்ன தெரியுமா? சஹிதத்தில் லஅனா இல ஸமா, அந்த வார்த்தை வானை நோக்கி செல்லும், வானத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும், பிறகு பூமி நோக்கி வரும், பூமியுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும், எமீனன் வ ஷிமாலன், அது வலதுபுறமாக இடதுபுறமாக செல்லக்கூடியதாக அந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கும். உன்னுடைய வாழ்வு நாசமாக வேண்டும், இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் சபித்து அதற்குண்டான வார்த்தைகளாக இருக்குமோ அந்த வார்த்தைகள் இது போன்று அலையக்கூடியதாக இருக்கும். இறுதியாக ரஜனத் இலல்லதி லுஇன ஃபஇன் கான லிதாலிக அஹ்லன், அந்த வார்த்தை யார் சபிக்கப்பட்டாரோ அவரிடத்துல வரும். உண்மையில அவருக்கு தகுதியானவர் தான் அவரிடத்தில் செல்லும். இல்லைன்னு சொன்னா யார் சபித்தாரோ, யார் சபிக்கக்கூடியவராக இருந்தாரோ அவரிடத்திலேயே அது திரும்பக்கூடியதாக அந்த வார்த்தை இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். எத்தனையோ நேரங்களில் கவனம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் எந்த ஒரு கவனம் இல்லாமல் விடக்கூடிய வார்த்தையாக ஒரு பெரும்பாவமாக இருக்கக்கூடிய இந்த லானத், இந்த சபித்தல் என்பது பல்வேறு நேரங்களில் இந்த சபித்தல் வார்த்தை பிறருக்குத்தானே விடுகின்றோம் என்பதாக அதனுடைய விபரீதத்தை தெரியாமல் விடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு சோதனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சோதனைக்கு காரணமாக இது கூட இருக்கலாம் என்பதாகத்தான் இந்த நபிமொழியின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதற்கு எடுத்த எடுப்பிலேயே சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், சபியுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத்தாக, அருளாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அருளை பரப்ப வந்த அந்த தூதரை ரோல் மாடலாக எடுத்திருக்கக்கூடிய நாம், நம்முடைய வார்த்தைகள் பிற மக்களுக்கு அருளாக இருந்து கொண்டிருக்கின்றதா அல்லது தீங்காக இருந்து கொண்டிருக்கின்றதா? நோன்பு மாதங்கள் வந்தும் கூட குறிப்பாக அந்த நோன்பை முறிக்கக்கூடிய அல்லது அந்த நோன்பை வீணாக்கக்கூடிய காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக எச்சரிக்கை செய்தும் கூட எந்த ஒரு கவனமும் இல்லாமல் நம்முடைய வார்த்தைகள் பிற மக்களுக்கு தீங்காக, எந்த ஒரு கவனமும் இல்லாமல் நம்முடைய செயல்பாடுகள் பிற மக்களுக்கு தீங்காக, பொய்யான முறையில் நம்முடைய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் அமைந்திருந்து நாம் கடந்து சென்றிருக்கின்றோம் என்றால் எப்பேற்பட்ட நிலையில் நம்முடைய நாமுடைய விஷயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யூத கூட்டம் வருகின்றது. யூதர்கள் அஸ்ஸலாமு அலைக், நபி அவர்களே, முஹம்மது அவர்களே, உங்கள் மரணம் உண்டாகட்டும், நாசம் அடைக்கும் சொல்லி போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லல, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாருக்கு தான் கோபம் வராது? தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி சொல்வதற்காக வந்த தூதர், இப்பேற்பட்டு இவரை பார்த்தா நீங்க சொல்றீங்க நீங்க நாசமா போக என்பதாக, உங்களுக்கு உண்டாகட்டும் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா பொறுமையா இருங்க. யார்கிட்ட சொல்றாங்க பொறுமையா இருங்கன்னு? இன்னும் சேர்த்து திட்டுங்கன்னு சொல்லல, பொறுமையை கடைபிடியுங்கள் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொன்னாங்க நீங்க கேட்கலையா? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் ஒரு இடத்துல என்ன சொன்ன நீங்க பார்க்கலையா? உங்களுக்கு அது உண்டாகட்டும். தன்னை எதிர்த்து பேசக்கூடிய சபிக்கக்கூடிய வார்த்தை ஒன்றும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னகத்தை இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் கூட விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு, அவர்களால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற வார்த்தையால் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார்கள் என்று புரிய முடியாத அளவிற்கு அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நோன்பு நம்மளை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது மற்றொரு பாவத்தை சொல்லி காண்பிக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن,
ஈமான் கொண்டவர்களே, அதிகமான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் தீமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அது அல்லாஹ் சொல்லி, துருவி துருவி ஆராயாதீங்க, சந்தேகம் கண்ணோடு நீங்கள் இருக்காதீர்கள். உங்களுக்கு மத்தியில புறங்களை நீங்கள் பேசாதீர்கள். உங்களுடைய சகோதரிய குறைகளை நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். இப்படி பேசுனீங்கன்னா அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய இந்த வசனத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, யோசித்து பாருங்கள். ரமலான் என்கின்ற மாதத்தை பாதியை நாம் கடந்து விட்டோமே, நம்மிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தான் என்ன? நமக்கான பாடத்தை புகட்டியதுதான் என்ன? உபதேசம் கேட்பது என்பது நமக்கு மிக சிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களில் உபதேசம் அமர்வதற்கு இடம் மக்கள் கொடுப்பதில்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த ரமலான் காலத்திலும் கூட நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய உபதேசங்கள் கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தயாராக இல்லை. இப்படிதானே இல்லையா? ஆனால் மறுபுறம் பார்த்தால் இந்த நோன்பு வைத்துக் கொண்டே இருந்து கொண்டே வீணான காரியத்திலும் எந்த ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்தாத ஒரு நிலையில் தான் நம்முடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த கொடும்போக்கு தொழுகையில் இருந்ததோ ரமலானுக்கு முன்னால், அதே கொடும்போக்கு இந்த ரமலானிலும் 2வது பத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. எந்த கொடும்போக்கு குர்ஆன் விஷயத்தில் ரமலானுக்கு முன்னால் இருந்ததோ அதே கொடும்போக்கு ரமலானுக்கு பின்னால் இந்த ரமலானிலே வந்து விட்டது. பின்ன ஒரு மாற்றத்தை நமக்கு தந்துச்சு. குறிப்பாக இந்த நாவுடைய விஷயத்தில், குறிப்பாக நம்முடைய வாழ்வுடைய விஷயத்தில் நமக்கு தந்தது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்பு வைத்துக் கொண்டே புறம் பேசக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவுக்கு அவ்வளவு விஷயங்களை எடுத்து நமக்கு சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நான் உத்தரவாதம் சொல்றேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான வெகுமதி சாதாரண விஷயமா இருக்குமா? அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு சொர்க்கத்தை நாவை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் சொல்றாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு சிரமமான ஒரு விஷயம். உணவை விட்டு கட்டுப்படுத்திய நமது நாவுகள் புறங்களை விட்டு நம்முடைய நாவுகள் கட்டுப்படுத்தப்பட்டதா? குடிவானத்தை விட்டு நம்முடைய நாவுகள் கட்டுப்படுத்தப்பட்ட நாவுகள் பொய்கள் விஷயத்தில், மோசடியான விஷயங்கள் நம்முடைய நாவுகள் கட்டுப்படுத்தப்பட்டதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்குவப்படுத்த வேண்டும். உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு உபதேசம் என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் நஃபஅத்தி ذிக்ரா சயذكر من يخشى. நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள். நிச்சயமாக யாருடைய உள்ளத்தில் பயம் இருக்குமோ, அச்சம் இருக்குமோ, அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். ஆனால் அப்பேற்பட்ட அந்த உரைகள், அப்பேற்பட்ட உபதேசங்கள் தவிர்ப்பதின் மூலமாக இது போன்ற பாவங்களை நாம் தொடர்ச்சியாக இருப்பதற்குண்டான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலான் என்கின்ற மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 15 நோன்புகளை நாம் கடந்திருக்கின்றோம். பாதையை நாம் கடந்து விட்டோம். இன்னும் நம்மிடத்தில் மீதிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. சும்மா இந்த ஒரு மாதத்தை நாம் கடந்தோம் கழித்தோம் என்பதற்காக இல்லை. இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா நல்ல புத்தாடை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு நின்று ஒரு போட்டோ எடுத்து போடுறது நோக்கம் இல்லை. நம்ம இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். பல ரமலானை கடந்தும் கூட எந்த ஒரு மாற்றமும் அடையவில்லை என்றால் கை சேதப்படுவோம். அதுல குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் நபிமொழி சொன்னாரே, இவருடைய நோன்பு என்பது அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான், எச்சரிக்கை தான். வார்த்தை விஷயமாக, நாவு விஷயத்தில் சொன்னார்கள். பல்வேறு படிப்பினைகளை இந்த நோன்பை கடக்கக்கூடிய நாம் பல விஷயங்களை நம்மால் பேச முடியும். குறிப்பாக இந்த நாவுடைய விஷயத்தில், நம்முடைய செயல்பாடுகள் விஷயத்தில் சம்பந்தமாக என்ன மாற்றத்தை நாம் கண்டோம், மாற்றத்தை காணாத கடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்றால் வெறுமனே அது எண்ணிக்கைக்காகத்தான் இருக்குமே தவிர, வெறுமனே அந்த நோன்புடைய மாதங்கள் கடந்து என்பது புத்தாடையை அணிவதற்காகத்தான் இருக்குமே தவிர
வெறுமனே புகைப்படங்களை எடுப்பதற்காகத்தான் இருக்குமே தவிர, வெறுமனே விருந்துகளை கடந்து அதில் கலந்து கொள்வதற்காகத்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு மாற்றம் இடத்தில் ஏற்படுத்தாகத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு நன்மையும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வைக்கக்கூடிய நோன்புகள் உடனடியாக அந்த நிலை நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் உடனடியாக தௌபா கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். யா அல்லாஹ், இதுவரைக்கும் எனக்கு புரியவில்லை, இந்த பொன்னான மாதத்தை நீ கொடுத்தும் கூட, இந்த 15 நோன்புகளை கடந்தும் கூட அந்த நிலையை நான் அடையாமல் இருந்துவிட்டேன். ஆனால் எனக்கு இப்பொழுது புரிகின்றது, இப்பொழுது எனக்கு தெரிகின்றது, நிச்சயமாக இனி இருக்கக்கூடிய இந்த நோன்பாவது, ஜுமாவிற்கு பிறகாவது என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக இந்த நோன்புகள் மாற்றக்கூடியதாக, மாபெரும் ஒரு சிறந்த ஒரு நோன்புடைய காலமாக மாற்றத்தை தரக்கூடியதாக, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த நபிமொழியை, அதனுடைய எச்சரிக்கை எடுத்து என்னுடைய வாழ்வை மாற்றக்கூடியவனாக இருப்பேன் என்கின்ற ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவின் பக்கம் நாம் ஒன்று சேரக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிறந்த முஸ்லிம்களாக மாறுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்த பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வருடத்திலும் ரமலான் என்கின்ற மாதத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த மாதத்தை நாம் அடைகின்றோம், கடக்கின்றோம். சிலர் அந்த மாதத்திலேயே எடுத்த முடிவுகளை அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக, மறந்தவர்களாக இருந்து விடுகின்றார்கள். இன்னும் சிலர் 30 நாட்கள் தன்னுடைய வாழ்வில் தொழுகையோடு இருப்பார்கள், இபாதத்துகளோடு இருப்பார்கள். அந்த மாதம் கடந்து விட்டதுன்னு சொன்னா அதற்கு மாற்றமான முறையில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பொருளாதாரம் வீணாக செலவிடப்பட்டால் வருத்தம் வருது, ஆரோக்கியம் வீணாகிவிட்டால் வருத்தம் வருகின்றது, கண்ணீர் வருகின்றது. நாம் கட்டி வைத்த வீடுகள் பார்க்கின்றோமே வீடியோக்களில், வீணாக ஆக்கப்படும் பொழுது கவலை வருகின்றது. ஆனா ரமதான்ல ஒவ்வொரு நாட்களும் வீணாக கழிக்கும் பொழுது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அசட்டையாக கொடும்போக்காக கடக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நபர்களை சபித்ததற்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சபித்தல் என்பது கூடாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்துடைய வரம்புகளை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா சபிச்சிருக்கிறாங்க. மதுபானத்தை விற்பவர்களை சபித்தார்கள், வட்டியை வாங்கி விற்று அல்லது அதோடு புழக்கத்தோடு இருப்பவர்களை சபித்தார்கள். இப்படியாக சபித்த விஷயங்கள் நம்மால் பார்க்க முடியும். அப்படியாக சபிக்கப்பட்ட 3 நபர்களில் ஒரு நபர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அதரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு. ரமலான் மாதம் அடைந்தும் கூட நபிமுறை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் கூட இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன். ரமலான் மாதத்தை அடைந்து கடந்தும் கூட தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், தன்னுடைய தௌபா அங்கீகரிக்கப்படவில்லை என்றால், யார் கொடும்போக்கான அசட்டையாக இருப்பார்களோ அவர்கள் மூக்கை மண்ணை கவட்டும், நாசமடைட்டும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆமீன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள். யோசித்து பாருங்கள், ஒரு 10 நபர் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்யறாங்க, பயம் வரும். ஒரு சமூகம் நமக்கு எதிராக நின்று பிரார்த்தனை செய்தால் நமக்கு ஒரு பயம் வரும். ஏதாவது பழிச்சுதான் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பாவத்துக்கு மீண்டுருவோம். சொல்லதை கேட்டுக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள், நான் பிரார்த்தனை செய்து கொள் என்பதாக அநியாயக்கார துஆ,
ஒரு சாதாரண அடியான் செய்தாலும் கூட எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்படும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருது. அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா மறுக்கப்படுமா? அஃபலா நகுன அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கால் வீங்க நன்றி செலுத்திய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எவ்வளவோ இபாதத்துகளை செய்தவரின் குறைபாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிறருடைய மக்களுடைய துஆவை பயப்படுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துஆவை பயப்படுறோமா யோசிச்சு பார்க்கணும். பயந்தோன்னு சொன்னா நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் இந்த நாட்களில் நன்மையின் பக்கம் தௌபாவின் பக்கம் இருப்போம். பாரத சகோதரர்களே, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கின்றோம். ரமதான் காலத்திலும் கூட மார்க்க உபதேசங்களை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஓரிரு இடங்கள் அல்ல, பல இடங்கள் தான் நிலைமை. எந்த இடத்தில் துன்யாவுடைய மோகங்கள் இருக்குமோ அதில் தான் மனிதர்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்துல ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. அது கூட இன்றைக்கு பள்ளிவாய் இல்லாத ஒரு நிலைமை. பேச்சாளர்கள் யாரை பார்த்து பேசுவர் என்று கேட்கும் கேள்விகள் பல இடங்களில் எழுமளவிற்குத்தான் இன்றைக்கு ரமதானில் நன்மை செய்வதற்கும் உபதேசத்தை கேட்பதற்கும் நம்முடைய ஈமான் நம்முடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம இந்த உலகத்தில் தொடர்ச்சியாகவே 1000 ஆண்டுகள் வாழப் போகின்றோம் என்று நினைக்கின்றோமா? தொழுதுட்டு வெளியேறிய மகன் தந்தை வெளியேறாங்க. சமீபத்தில் நம்ம கேட்டோம் அந்த செய்தியை. எங்க வராங்க? தொழுதுட்டு வெளியே வராங்க. அப்பதான் எல்லாத்தையும் பார்த்து சலாம் சொல்லியிருப்பாரு, போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. 10 நிமிடத்தில் செய்தியே வேற. டக்குன்னு வண்டி வருது, எதிர்பார்க்கல, மவுத். யோசிச்சு பாருங்க, நாம் எந்த எண்ணத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம்? என்ன தைரியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம்? நம்மள்ட்ட அவ்வளவு நன்மைகள் இருக்குதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுகுறாங்க மரண தருவாயில. யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இறுதி காலகட்டத்துல வந்தவர். ஒரு 4-5 வருடங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருப்பாங்க. நம்முடைய நினைவுக்கு அடிப்படையில 4-5 வருடங்கள் இருந்திருப்பார். பெரும்பான்மையான ஹதீஸுகளை எடுத்து சொல்லியவர். நீ பாருங்க, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க. அதற்காக பசியோடு இருந்தவர், அதற்காக எதையும் தியாகம் செய்திருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு செய்தியை எடுத்து சொன்னாலே இந்த நன்மை நமக்கும் கிடைக்கும், அவருக்கு குறையாமல் நம்ம பார்க்கிறோம். அந்த ஹதீஸை அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கூடயே இருப்பாங்க. அப்ப பாருங்க, மரண நேரத்தை அழுகிறாரு. எதுக்காக அழுகிறீங்க? பயணமோ மிகப்பெரிய ஒரு பயணத்தை நோக்கி நான் செல்கின்றேன். அதற்குண்டான கட்டு சாதனைகளை குறைவாகத்தான் எடுத்திருக்கின்றேன். யார் சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு பயணம். 1000 வருஷமா சொர்க்க வாழ்க்கை, 2000-மா, 10,000-மா, 1 கோடியா தெரியாது. காலிதீன ஃபீஹா, நிரந்தரமா இருப்பீங்க. இன்னைக்கு தெரியாது. இந்த உலகத்துல 60 உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 10 வயது சிறுவன் சமீபத்தில் பட்டம் பிடிக்க சென்று கீழே விழுந்து மரணத்தை நம்ம பார்க்கிறோம். பிறந்து கண்ணை திறப்பதற்கு முன்னால் மரணத்தை தழுவக்கூடிய எத்தனையோ குழந்தைகளுடைய செய்திகளை கேட்கின்றோம். அபூ ஹுரைரா அழுகுறாங்க. கட்டு சாதனம் இபாதத்தில் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறேன். சமூகத்திற்காக பல 1000 ஹதீஸுகளை அறிவித்த அபூ ஹுரைராவுடைய நிலை எங்கே? எத்தனையோ ஹதீஸுகளையும் ரமதானையும் கடந்து அதை அடைந்தும் கூட நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்று கூட ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் உறங்கிய நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இருக்கிறோம்னு சொன்னா எந்த தைரியத்துல போயிட்டு இருக்கிறோம்? சாதாரண இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய விடக்கூடிய சவாலை பயப்படுகின்றோம், உருவாக்கிய சட்டத்தை பயப்படுகின்றோம், தண்டனையை பயப்படுகின்றோம். நான் அந்த ரஹ்மான் ரஹ்மானாக இருப்பான்.
டைம் கொடுத்துட்டே இருப்பான். அடியானே பாவம் செய்கின்றாயா, கொடுத்துட்டே இருப்பான். அந்த ரஹ்மத்தை புரியாமல், அருளை புரியாமல் அசட்டையாக இருந்து கொண்டு இரவுகளெல்லாம் வீணான பேச்சுக்களில் வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இந்த இடங்களில் நிக்கிறோம், உட்கார்றோம், 10 நிமிடம் 20 நிமிடம் அமர்ந்து கேட்பதற்கு தயாராக இல்லை என்றால், இதனால் அந்த இபாதத்தே ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும் என்றால், ஒவ்வொரு நபரும் கேட்கப்படும் தானே. ஒரு உரையுடைய இடமே இல்லாமல் ஆக்கப்படும் அளவிற்கு, சில ரமலானுடைய இடங்களில் உரையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சமூகத்தில் இல்லை மாறும் சொல்ல ஒவ்வொருவரும் கேட்கப்படுமா இல்லையா? அன்பார்ந்த சகோதர சகோதரி, யோசித்து பாருங்கள், எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானை அடைந்தும் கூட ஒவ்வொரு ஜுமாக்களில் சொல்லப்பட்டும் கூட அந்த ஜுமாக்களில் சில நேரங்கள் தூங்கியவர்களாக கழிக்கின்றோம், வீணான காரியங்களுக்கு ஈடுபட்டு கழிக்கின்றோம், அசட்டையாக கழிக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உபதேசம் எனக்கும் உங்களுக்கும் தான், எனக்கும் உங்களுக்கும் தான். மக்கான நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை தந்திருக்கிறான். முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவரை காலங்களில் அவர் நிக்கிறார், இவர் நிக்கிறார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன் நப்சு, ஏன் ஆத்மாக்கு கபர்ல வச்ச என்ன ஒரு உற்ற உறவினர்கள் இருந்தாலும் யாரும் வரப்போறது கிடையாது. அதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நேரங்கள் நினைத்து பார்த்தோம் என்றால், இறுதி 10களில் வீணான காரியத்தில் ஈடுபட்டு கடைகளிலே நின்று கொண்டு அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், வீணடிக்க மாட்டோம். ரமலான் காலத்துல சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. மகிழ்ச்சியா இருக்கணும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆடைகளை எடுக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆடையே ரமலானாக, உணவே ரமலானாக, இது உலக மகிழ்ச்சியே ரமலானாக இருக்கும் என்றால் இஸ்லாம் கவனமாக இருக்க நமக்கு சொல்கின்றது. சகோதரர்களை, கவனமாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் இறுதியான ரமலானாக கூட இருக்கலாம். அதனால பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. மேலும் ஒரு அதிகமான ஒரு செய்தி, நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் மக்களுக்கு நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலும் தாவாவை செய்யக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமாக இயங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். அப்படிதான் மாநில தாவா வசூலாக இந்த ஜுமாவுடைய வசூலை ஏற்படுத்தியிருக்கின்றோம். மாநில தாவாவின் மூலமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது, புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றது. ஒரு பேரழிவுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதன் மூலமாக நிதிகளை திரட்டி கொண்டு போவதற்கும் இது போன்ற நன்மையான காரியத்தில் செலவிடுவதற்காக மாநில தாவா என்பது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நன்மைக்காகவும் சமூக பணிக்காகவும் இப்பொழுது வசூல் செய்யப்படுகின்றது. அதாவது ஜுமாவிற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்வாரும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியவர்களுக்கு பிரார்த்தனையோடு இந்த 2வது ஜுமா நிறைய செய்கின்றேன். நாம் இவ்வாறு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.